மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. வேலூர்ல விஜயனுடைய இன்றைக்கு நிர்வாகிகள் சந்திப்பு நீங்க பார்த்துருப்பீங்க. வேலூர்ல அவர் பேசின பேச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேலூர் பேச்சுல, வேலூர்ல நடந்த சம்பவத்துல, வேலூர் அந்த கூட்டத்துல ஒரே ஒரு விஷயம், நல்ல காரியம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எந்த விதமான உயிரிழப்பும் நடக்கல, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல, எந்த விதமான தள்ளுமுள்கள் இருந்துச்சு. கேட்டை எகிரி குதிச்சு, காம்பவுண்டை ஏறி குதிச்சு, அந்த பேரிகார்டை ஏறி குதிச்சு, இதுங்க தான் தற்கூரியில எந்த விதமான அடிப்படை அறிவு இல்லாத ஒரு மங்குனி கும்பல் தானே இது. அது அப்படிதான் ஓடிச்சிங்க. ஏதோ பட்டி காட்டா முட்டாய் கடையை மறைச்சு பார்த்த மாதிரி விஜய் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் ஓடதான் செஞ்சுது. அது திருந்தாத கூட்டம். அது எந்த காலத்திலும் திருந்தாது. விஜய் இருக்கிற வரை அந்த கூட்டம் திருந்தாது. விஜயே திருந்த மாட்டேங்கிறாரு, அப்புறம் அந்த கூட்டம் எப்படி திருந்திரும்? அதனால அதை விட்டுருங்க. அது கூரை மேற்கூரை போட்ட விஷயமா இருக்கட்டும், சேர் போட்ட விஷயமா இருக்கட்டும், 4900 பேர் தான் சொல்லிட்டு நிர்வாகிகள்னு சொல்லிட்டு சின்ன பசங்க சில்வண்டுகள்லாம் உள்ள உட்கார விட்டது. இவன்லாம் எப்படி நிர்வாகி ஆனான்லாம் தெரியல. ஏன்னா ஒருத்தன் பேசினான், அவன் பேர் சுரா, பேரே சுராங்க. ஏன்னா அவங்க அம்மா அது மிகப்பெரிய விஜய் ரசிகையான். அது என்ன கன்றாவின்னு தெரியல நமக்கு. நீ பேர் வைக்கலாம், தப்பு இல்லை. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்க வேணாமா? சுரான்னு வச்சிருக்குது. என்னடா காரணம்னா, ஏன்டா உன் பேர் ஒரிஜினல் பேர் சுறாவாடானா? உடனே ஐடி கார்டெல்லாம் எடுக்கிறான். எனக்கு என் ஒரிஜினல் பேரே சுறாதாங்க. ஏன்னா எங்க அம்மா தீவிர விஜய் ரசிகர். அவங்க திடீர்னு வயிற்று வலி வந்துச்சு டெலிவரி டைம்ல. நான் டக்குன்னு அந்த சுறா வந்த டைம்ல தான் பிறந்தேன், ரிலீஸ் ஆன டைம்ல. அது எப்பன்னா 2010, அப்பதான் சுறா வந்த டைம். அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எங்க அம்மா போய் படம் பார்த்துட்டு வந்தாங்க. உடனே அந்த டைம்ல நான் பிறந்ததுனால எனக்கு சுறான்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா. நீங்க யோசிச்சு பாருங்க, 2010. இப்ப நம்ம எப்ப இருக்கோம்? 2026 இருக்கும். அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்பனா 16 வயசு. ஓட்டு போற வயசாது இல்ல. இது மாதிரிதான் அங்க வந்த பல கூட்டம் தற்கொலை கூட்டம். இத சொன்னாதான் கோபம் வந்துருது. ஏன்னா அந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு ஒரு மண்ணு இழவும் எந்த கன்றாவையும் புரியாது. அப்படியே வெறி பிடிச்ச கூட்டமா இருக்குது அந்த கூட்டம். இன்னொரு பொண்ணு சொல்லுது, இன்னைக்கு எனக்கு பிராக்டிகல் எக்ஸாம், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், பிராக்டிகல் எக்ஸாம். அதை பத்தில எனக்கு கவலை கிடையாதுங்க. எங்க விஜய் அண்ணாவை நான் பார்க்கணும். பிராக்டிகல்லாம் போனா போயிட்டு போகுது, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். இது எங்க உருப்படும்? அவங்க ஆத்தாள அப்பனும் அவளை செருப்படுத்தி அடிச்சிருக்கணும். அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தருதலையை பெத்து விட்டுட்டு என்ன பண்றது? எங்கன்னா ஊர் மேய்ஞ்சிட்டு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கேட்டா ரசிக குஞ்சுமணிகள் வேற பின்னாடி சுத்தினா எங்க உருப்படும்? இது உருப்படாத கேஸ். காலேஜை கட்டடிச்சுட்டு எக்ஸாம, பிராக்டிகல் எக்ஸாம கட்டடிச்சுட்டு வருதுன்னா இது எங்க படிச்சு என்னத்தை கிழிக்க போகுது? ஒன்னும் தேராது. இன்னொன்னு சொல்லுது, நான் வந்துட்டேன், செத்தா கூட பரவாயில்ல, எங்க அண்ணனை பார்க்க நான் செத்தா கூட பரவாயில்லன்னு. இந்த மனநிலை மிக மிக மோசமான ஆபத்தான மனநிலை. இதைத்தான் சொல்றோம், தற்கொலை கும்பலை வளர்த்துக்கிட்டு இருக்காரு விஜய். ஏன்னா விஜய்க்கு ஒரு மண்ணும் தெரியாதுங்க, அவனே ஒரு மங்குனி. இன்னைக்கு டிராமா போட்டாரு பாத்தீங்களா? அதாவது என்னன்னா, கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார், டேய் நீ எப்படிப்பட்ட ஆளு, டைப்பா மூஞ்ச மாத்தினா கூட என்ன பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்னு பேசியிருப்பார் சிந்தியில பார்த்து. ஆக்சுவலா விஜய் பார்த்தா அவர் பேசணும் மேடையில. அந்த மேடையில மேடைன்ற பாருங்க, நான் அந்த பஸ் ஒரு கொலகார பஸ் இருக்கு, 41 பேர் கொண்ட பஸ் இருக்குல்ல, அந்த பஸ் மேல ஏறி நின்று இவர் பேசுறாரு. அந்த பேசும்போது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு, இந்த ஆதவர்ஜனா ஒரு அமாவாசை 420 ஃப்ராடு பையா இருக்கா பாருங்க, இவன் சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டே இல்லாம நாங்க என்ன ஸ்கிரிப்டா பேசுறோம், உணர்வு ரீதியா வருது, பூரா ஸ்கிரிப்ட் எத்தனையோ பக்கம். அதுல ஒரு ஒரு பேசேஜ்ல என்ன எழுதிருக்குன்னா, நீ இந்த நேரத்துல இப்படி பேசணும், இமோஷனல் ஆகணும், கண்ணீர் விடணும், மைக்கை விட்டு நவுந்து போயிடணும், ஒரு சுத்தணும், திருப்பி மறுபடியும் ஆவேசமா பேசணும், சாரி சொல்லணும், இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குங்க. நடிகன்னு நல்லா மறுபடியும் ப்ரூவ் பண்றேன். மானங்கட்ட பையன். இவனுக்கு சூடு சொரணை இருக்கா இல்லையானே தெரியல, உப்பு போட்டுதான் சாப்பிடறானே தெரியல. இன்னைக்கு பேசின பேச்சுல ஏதாவது அரசியல் இருந்துச்சா? இன்னைக்கு விஜய் பேசின பேச்சுல வேலூர்ல ஏதாவது அரசியல் இருந்துச்சா? ஸ்டாலின திட்டிய நீ இன்னொன்னு சொல்றாரு, கரூர்ல ஏன் என் பேர்ல பழி போட்டீங்க? அப்ப உன் பேர்ல போட, உங்க ஒப்பம் பேர்ல போட முடியும்? நீ தானே 41 பேர் கொன்ன, அங்க போய் நீ தானே லேட்டா போன, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு நீ தானே போன. நெரிசல் அந்த பஸ்ஸை உள்ள விட்டு கொன்னது யாரு? ஸ்டாலினா கொன்னாரு ஆளை விட்டு? இல்ல ஸ்டாலினா பஸ்ஸை ஏத்தி உள்ள போ அப்படின்னு சொன்னது? இல்ல காவல்துறை உள்ள போன்னு சொன்னிச்சா? 500 மீட்டருக்கு முன்னாடி காவல்துறை தடுத்து நிறுச்சு இல்ல? நீங்க என்ன திடீர்னு பொத்துக்கிட்டு ஏன் மேல ஏன் பழி போறீங்கன்னு கேக்குறிய? மானம் கட்டவனே, உனக்கெல்லாம் என்ன, எதுக்கு நீ எல்லாம் சோறு உப்பு போட்டு தின்றியாடா இல்லையாடா? என்ன விதமான பேச்சு, என்ன விதமான அரசியல் இது? இது அரசியலா? இது சனிய
எதுக்கு லாய்க்கு இல்லைங்க, என் வாயில நல்லா வருதுங்க எனக்கு. நம்ம ரொம்ப கண்ணியமா பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பன்னாட போய் எல்லா இடத்துலயும் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பழி போடுறது, அடுத்தவங்களை பழி போட்டு அது வந்து அப்படியே என்னமோ பெருசா வெட்டி முடிச்சு சாதிச்ச மாதிரி. என்னத்தை சாதிச்சு கீழ்ச்சான் இது வரைக்கும்? என்ன சாதிச்சு கீழ்ச்சான்? யாருக்காவது 10 பைசா எடுத்து கொடுத்துருப்பான் அவன் சொந்த காசை? செய்யறது பூரா யாருதுன்னா ஸ்பான்சர் காசு. எப்படி என் மேல பழி போடுங்கன்னு கேக்குறீங்களே? அட பன்னாட, முதல்வர் பேசுற பேச்சை கேட்டியா நீ? முதல்வர் என்ன பேசினாரு? எந்த ஒரு தலைவனும் தன் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாருன்னு பேசினார். ஆனா எனக்கு முதல்வர் மேல சமகம். நீங்க தெலுங்கானால ஒரே ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி கூட்ட நெரிசல். அல்லு அர்ஜுனுடைய படம் புஷ்பா, அந்த படத்தினுடைய சிக்கல், அந்த படம் அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு லேடி இறந்து போயிட்டாங்க. ஒரு பையன் மூச்சு திணறல, உயிருக்கு ஆபத்தான நிலையில அட்மிட் ஆகி அப்புறம் பொழைச்சிட்டான். அந்த ஒரு லேடி இறந்த உடனே அல்லு அர்ஜுனை போய் கொத்தா போலீஸ் தூக்கிட்டு போய் உட்கார வச்சு சொந்த ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. அதே மாதிரி வேலையை 41 பேர் செத்த பிறகு இந்த பன்னாடியை தூக்கின்னு போயிருக்கணும், வழக்கு போட்டிருக்கணும். முதல்வர் அதெல்லாம் விட்டுட்டு இல்ல வேண்டாம், எந்த தொண்டனும் எந்த தலைவனும் தான் தொண்டை சாவத விரும்ப மாட்டான்னு நேர்த்தியா நேர்மையா நியாயமா ரொம்ப பண்பட்ட கணக்குல, அதுதான் அரசியல்வாதிகளுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதின்றது அர்த்தம். அவ்வளவு அழகாக பேசுற முதல்வரை பார்த்து என் மேல கேஸ் போட்டீங்க, என்ன ஆணி புடுங்குனீங்க? நீ புடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி தானே. அப்ப கூட 41 பேர் கொன்னதுக்கு காரணம், செத்ததுக்கு காரணம் நான் இல்ல, விஜய் இல்லையா, அரசாங்கமா. எப்படி மாத்திரம் பாருங்க, மட மாத்திரம் பாருங்க. பதவிக்கே வரலங்க, ஒரு கவுன்சிலர் கூட வரலங்க. அதுக்குள்ள என்ன ஆணவம் பாத்தீங்களா? ஆணவத்தின் உச்ச மூஞ்ச பாத்தீங்களா? இந்த மூஞ்ச ஒரு 3 நிமிஷம் உத்து பாருங்களேன், குறுகுறுன்னு உத்து பாத்தீங்கன்னா அப்ப தெரியும் இதோட மூஞ்சோட லட்சணம். இந்த மூஞ்சுக்கு பயமா அப்படின்னு கேக்குறானே, அந்த மூஞ்ச பாருங்க, விஜய் மூஞ்ச எவ்வளவு கர்ண கொடூரமா வெறி பிடிச்சி, பதவி வெறி பிடிச்சி. அந்த முகத்துல எங்கேயாவது ஒரு சாந்தம் இருக்கா, ஒரு அமைதி இருக்கா, ஒரு சந்தோஷம் இருக்கா? நம்மளை பார்க்க இவ்வளவு பேர் மக்கள் வராங்களே, இவர்களுக்கு ஒரு அழகாக ஒரு விஷயத்த பேசுவோம், அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுவோம்னா உணர்ச்சி வயப்படுத்த தூண்டுறான். உன் உணர்ச்சியை வந்து இளைஞருடைய உணர்ச்சியை தூண்டி விடுறான். என்ன தொட்டா மக்களை தொட்ட மாதிரி, நீ பெரிய புடுங்கி உன்னைய தொட்டா மக்களை தொட்ட மாதிரி. நீயே வேஸ்ட்லான்ற, நீ குடும்பத்தையே பார்க்காதவன், அப்பா ஆத்தால மதிக்காதவன், நாய கொஞ்சற அளவு கூட நீ வந்து மக்களை கொஞ்சறதுக்கு, உன் மக்கள் கிட்ட அன்பாக அக்கறையாக பேசுற துப்பு இல்ல. உன்னுடைய கட்சிக்காரன் உன்னை கட்சி ஆபீஸில் சந்திக்க முடியுமா? உன்னுடைய கட்சிக்காரனை விட்டுருங்க, உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற யாராவது உன்னை சந்திக்க முடியுமா? என்ன ஆணி புடுங்குற வேலை நீ செய்யறப்ப? உனக்கு என்ன வேலை இருக்கு? இதுல வேற சொல்லிட்டாரு, இனிமே நான் வந்து முதல்வர் ஆனாதான் கிராமங்கள்ல வந்து பாப்பாராம். நீங்க அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுமா, அப்புறம் தான் கிராமங்கள் வந்து மக்களை பாப்பாராம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கேயுமே வெளியே வர மாட்டேன் நான், வந்து பனியூர் பங்களா, நீலாங்கரை பங்களா, இன்னும் என்னென்ன வீட்டுல இருப்பானோ நமக்கு தெரியாது. எல்லா வீடுகள்லயும் நான் பதுங்கிதான் இருப்பேன், எனக்கா தோன்ற நேரத்துல வெளியில வருவேன். இந்த மாதிரி வெளியில வந்து மக்கள் சந்திப்பு எல்லாம் கிடையாது, நிர்வாகிகள் சந்திப்புன்னு. இந்த 16 வயசு பையனை கூப்பிட்டு, இவன் நிர்வாகி, இந்த 16 வயசு சுறா, இவன் நிர்வாகி, இவன் என்ன நிர்வாகின்னு தெரியாது. 18 வயசு கீழே இருக்கிறவன கட்சியில சேர்க்கவே கூடாது. எந்த அடிப்படையில் சேர்த்த? நிர்வாகிகள் கூட்டம் அவன் எப்படி உள்ள வந்தான்? அவங்க லட்சணம் சில்வெண்டு பயலோட சகவாசம் வைக்கிறது தான். சில்வெண்டு பயல் சகவாசம் வச்சா என்ன நடக்கும்? காரி துப்புவானுங்க, கேவலப்படுவானுங்க, செருப்படி வாங்குவானுங்க, இதான் நடக்கும். அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுங்கிற பொண்ணு அது சொல்லுது, நான் பிராக்டிகலை விட்டுட்டு வந்தேன்னு. அது ஓட்டுருக்கான்னு கூட தெரியாது நமக்கு. படிப்பு தான் முக்கியம், கல்வி தான் முக்கியம். வாழ்க்கையில அதை எடுத்துக்கிட்டா மத்த எல்லாமே எல்லா மரியாதையும் தேடி வரும். ஒரு தீர்மானம் ஒண்ணு போட்டார், உறுதிமொழி, ஆணி புடுங்குற உறுதிமொழி ஒண்ணு எடுத்தாரு. அது பாத்தீங்களா நீங்க? என்ன உறுதிமொழின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை அப்படின்னு ஒரு சீனை போட்டார்ல. ஓட்டு காசு கொடுக்க மாட்டான்னு சீனை போட்டுவிட்டு வேட்பாளருக்கு துட்டு வாங்குற கேஸ். எப்பேற்பட்ட கேடி பாத்தீங்களா? இவன் கட்சியில வேட்பாளரா நிக்கணும்னா நீ வந்து 1 கோடியை கொடு, 2 கோடியை கொடுத்து பணம் வாங்கிப்பாரான். இவரு தான் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வந்து நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். என்ன பித்தலாட்டங்க, எவ்வளவு ஃப்ராடுத்தனங்க. ஃப்ராடுத்தன அரசியலை எவ்வளவு அழகா நகர்த்துறாரு பாருங்க. கூட பூரா தற்கொலை கும்பல் தான். எவனா எழுதி குத்துறான் மண்டபத்துல, அதை படிக்கிறான். அந்த எழுதி குத்தவனை கையில கிடைச்சான்னு வச்சுங்களேன், அவனை காலில் போட்டு இந்த கைட்டு அடிப்பேன் நான். ஏன்னா விஜய்க்கு தான் ஒரு மண்ணும் தெரியாது,
கன்றாவே பிடிச்சவனுங்களே நல்லதா ஒரு 4 வார்த்தை எழுதி கொடுக்க மாட்டீங்களாடா? ஏன்டா இந்த மாதிரி கேவலப்படுத்தி அந்த ஆளு சும்மா பேசினாலே அசிங்கப்படுறான், போராட்டத்தெல்லாம் அடிக்கிறானுங்க. இன்னும் செருப்படி வாங்கி கூட திருந்தாம இருக்கிறீங்களே, இன்னும் வேற என்ன பண்ண முடியும் உங்களை? இதை விட கேவலமான ஸ்கிரிப்ட் எவனும் எழுதி கொடுக்க மாட்டான். என்ன தொட்டா மக்கள் தொடர்றது, எவன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்னு தெரியல. என்ன தொட்டா நான் தான் எல்லாமே அப்படின்னா மக்கள் வந்து நீ தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாஜிக்காக கேட்கிறேன் நான். எல்லா வீட்லயும் விஜய் விஜய், வெளியில வர எல்லாரும் விஜய் தான், ஒரு ஓட்டு போற எல்லாரும் விஜய் தானே. நீ பனையூர் பங்களாவுக்கு வந்து உன் நீலாங்கரை பங்களாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து வராங்க, பங்களா திறந்துருமா கதவு? விஜய் தானே பாவன். விஜய் விஜய் ஆணி புடுங்கிற பேரு இதெல்லாம். அவன் வீட சொந்தம் கொண்டாட முடியுமா? நீ வச்சுங்கிறிய காருங்களை அவன் யூஸ் பண்ண முடியுமா? உன் பங்களால வந்து தங்க முடியுமா? அப்படியே தெரிஞ்சோ தெரியாமல ஒருத்தன் வந்துட்டான், யாரோ ஒருத்தன் எப்படியோ அந்த 20 அடி காம்பவுண்டுக்குள்ள எந்த நேரத்தில் எப்படி உள்ள பூந்தானே தெரியல, எப்படியோ உள்ள பூந்து மொட்டை மாடியில போய் 2 நாளா பதுங்கி இருந்திருக்கான். அவனை பார்த்து அவனை எங்க சேர்த்தீங்க? கேட்டா உன் தொண்டை ரசிகன்றாங்க. அவனை கொண்டு போய் கீழ்ப்பாக்க 10ல போய் மணல்ல பாதிக்கப்பட்டவன் சேர்த்து விட்ட. இதுதான் அந்த உண்மைங்க. இவனை நம்பி போனீங்கன்னா இவனை உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவான். சேர்த்தா நான் போய் சொல்ல, உண்மையை சொல்றேன். தெளிவா தெரியுது விஜய் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார். விஜய் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றேன். மன அழுத்தத்தில் இருக்கார். அதனாலதான் பார்க்கிற எல்லாரும் அவரை எதிர்க்கிற மாதிரியே தோணுது அவருக்கு. எல்லாருமே அவர் எதிர்க்கிறாங்களாம். இந்த சீமான், எனக்கு அவர் மீது மாறுபட்ட கருத்து இருக்கு. சீமான் கூட வந்து கூட்டம் போட்டார். அந்த கூட்டத்துல அத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. தண்ணி பாட்டிலாம் சில்வர் கேன்ல கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேர்த்தியா நடந்துச்சு. ஒரு சேர் உடையில முடியும் போது எல்லா சேரையும் அவங்களே ஒழுங்கு பண்ணிட்டு போறாங்க. ஒரு பாக்ஸ் பாக்ஸா, இது மதுரை, இது திருச்சி, இது வேலூர், திருவள்ளூர்னு பாக்ஸ் பாக்ஸா அந்த நீங்க பட்டியல் அடிக்கிற மாதிரி அது மாதிரி அவங்களே வச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் சேர் போட்டிருந்தாங்க. எல்லாரும் போகும்போது அவங்களே அது எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கு பண்ணி அழகா நேர்த்தியா முடிஞ்சது. அங்க போய் நீ வந்து கத்துக்கோ கொஞ்சமாது. என் தம்பின்னு முதல்ல அவர் சொன்னாரு, அப்புறம் தான் உன்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ வந்து ஒண்ணு இந்த பக்கம் வா, இல்ல அந்த பக்கம் நடுவில் நின்னா லாரியில் அடிபட்டு என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டாரு. முதல்ல அங்க இருந்து அரசியல் கத்துக்கோ. எப்ப எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திமுக தீய சக்தி, இவர் தூய சக்தி. என்னடா கீஸ்டார் தூய சக்தினா ஒரு ஆணியம் புடுங்கல, அரசுக்கு வரி கட்டாம 1.5 கோடி ஏமாத்துவாரு, கள்ளப்பணம் வாங்குவாரு, கருப்பு பணம் வாங்கி பதுக்கி வைப்பாரு, அதுக்கு வந்து அபராதம் மட்டும் கட்ட மாட்டாரு, கோர்ட்டுக்கு போவாரு, வெளிநாட்டு காரை இறக்குமதி பண்ணுவாரு, வரி கட்ட மாட்டாரு, அது கேள்வி கேட்டா பஞ்சாயத்து பண்ணுவார், கோர்ட்டுக்கு போவாரு. வேலை பார்க்கறவனுக்கு சம்பளம் ஒழுங்கா தர மாட்டாரு, வேலை பார்க்கறவன நெஞ்சில எட்டி உதைப்பாரு. இந்த மடக்கு ஊதிய என்ன பண்றது? நம்ம வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இவன் திருந்த மாட்டாங்க, எங்கி போனாலும் திருந்த மாட்டான். இது இவனுடைய பழக்கம். இவனுக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோம், அதை விட மோசமா இருக்கான். ஏன்னா நம்ம மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா செய்யற வேலை, பேசுற பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியல பேசும்போது நமக்கு அவ்வளவு கோபம் வருது. உன்னை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக நினைக்கவே முடியல. நீ அரசியலுக்கு வந்து நீ அரசியல்வாதியாக கூட நினைக்க முடியல. அரசியலுக்கு பிடிச்ச வியாதி. அந்த திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம். அதை இந்த வேலூர் கூட்டத்தினால் அந்த பேசுற அந்த பேச்சுல கடைசியில ஒன்னே ஒண்ணு சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? என்ன வண்டியை பின்னாடி யாரும் பின்பற்றி வராதிங்க, 2 வீலர்ல பின்னாடி துரத்தாதீங்க, பிளீஸுங்க, தயவு செய்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை போட்டார்ல, அது பூரா பொய். ஏன்னா கிளம்பி வரும்போதே பல பேர் வந்து ஊந்து கிடக்குறான். அவனை கூட கவனிக்காம அவன் ஒரு பைத்தியக்கார தற்கொலை கும்பல் கூமுட்டைங்க. ஊந்தானே இவன் ஏதோ கடவுள் ரேஞ்சுக்கு ஊந்தவன் ஏஞ்சி கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறான், வண்டியை தூக்கல. இந்த மண்முனிகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நாட்டுல திருத்தவே முடியாது. இதுங்க எல்லாம் வந்து வேஸ்ட் லேண்டு. அந்த லேடி சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு ஒண்ணு சொன்னிச்சு இல்ல, எங்க அண்ணனை பார்க்க வந்தேன், இங்கே செத்து போன கூட பரவாயில்ல, செத்துரு, எதுக்கு இருக்க இந்த பூமிக்கு பாரம்? நீ ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா எங்க அண்ணனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்றது வந்து எந்த அர்த்தத்துலன்னா அவருடைய கொள்கையை எடுத்துட்டு போவேன், அவர் நாட்டு மக்களுக்கு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு, அல்லது வந்து தமிழ்நாட்டை காப்பதற்காக, இருமொழி கொள்கை காப்பதற்காக நான் அந்த வேலையை பார்ப்பேன், அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னா கூட அதுல அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நடிகனை பாக்குறதுக்கு இதுல இன்னொரு கேள்வி கூத்தான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. கார்ல போயிட்டே இருக்காராம். இந்த பிரேக்கிங் போடுற கூமுட்டைகள், அதாவது பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் எல்லாம் இருக்குது. இந்த கூமுட்டை சேனல் என்ன பண்ணுதுன்னா பின்னாடியே போவோம். காரை திறந்துட்டான், கதவை திறந்துட்டான், சட்டா போட்டான், ஜட்டியை போட்டான், பனியனை போட்டான்,
இந்த கிளம்பிட்டாரு, அவர் காலை வச்சு அவரே நடந்து வந்தார், அவர் கையை வச்சு அவரே கையாட்டினார். இதுக்கெல்லாம் ஒரு கதவு மட்டும் காட்டுற கூட்டம் கும்பல்லாம் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் சொல்றேன் நான். அதுல ஒரு சேனல் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டான், ஒரு பிரேக்கிங் நியூஸ், பெரிய ஆகச்சிறந்த பிரேக்கிங். அது என்ன எழுவிடா பிரேக்கிங்னு பார்த்தா, விஜய் கார் போயின்னு இருக்கு, திடீர்னு கார் வந்து இண்டிகேட்டரும் போல ஒரு ஆணியம் புடுங்கல, அப்படியே லெப்ட்ல ஓரம் கட்டுது. ஓரம் கட்டின உடனே பின் சீட்ல இருந்து விஜய் இறங்கி முன் சீட்டுக்கு போறாரு. முன் சீட்ல இருந்த ஆள் பின் சீட்டுக்கு மாறுறாரு. யாராவது நீங்க அந்த வீடியோவை திரும்பி திரும்பி ஒத்து பார்த்தா, இதுல என்னடா பிரேக், இதுல என்ன பெரிய அவர் ஆணி புடுங்குற வேலையை மக்களுக்கு புரிய வச்சாரு. பின் சீட்ல இருந்து முன் சீட்ல போனாரு, முன்னாடி அவர் நகர்ந்து விட்டார், அப்படி அர்த்தம். அது வேற ஒண்ணும் இல்ல விஷயம். இவன் கார்ல முன்னாடி போகும்போது, இந்த கார் போகும்போது விஜய் கார் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. உடனே எல்லாரும் கையெழுத்து கும்பிடுறாங்க. முன்னாடி சீட்ல உட்கார்ந்தது என் தம்பி ஜெகதீஷ், அந்த ரூட் போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அந்த ஜெகதீஷ் தான் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு போல இருக்கு. அவன் வரவெல்லாம் அவரு கையெழுத்து கும்பிடுறான், காண்டாயிட்டார் நம்மால். அதான் விஜய், வேற யாரு, இந்த தலைமை தற்குறி காண்டாயிருச்சு. என்னடா இவன், நம்ம கிட்ட வேலை செய்யறவனுக்கு எல்லாரும் கையெழுத்து கும்பிடுறாங்க, நம்ம காருக்கு பின்னாடி உட்காந்துருக்கோம், நம்மளை பார்த்து அவனுக்கு கும்பிட மாட்டேங்கிறான், ஏய் வண்டி ஓரங்கட்டு அப்படின்னு பின்னாடி சீட்ல இருந்து இறங்கி முன்னாடி சீட்ல உட்காந்து அப்புறம் வரவன் போறவங்க எல்லாம் கையெழுத்து கும்பிடுறது. இதுல கூட அந்த வெறி, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி. யாருனாலும் அவருக்கு தான் வணக்கம் சொல்லணும், அவங்க கூட இருக்க அவனுக்கு வணக்கம் சொல்ல கூடாது. நடந்துச்சுங்க இது. இதுக்கு ஒரு பிரேக்கிங் வேற. இதுல என்ன பெருசா புதுமை பண்ணிட்டாரு, பின்னாடி சைட்ல இருந்து முன்னாடி மாறினது, இது ஒண்ணு. ரெண்டாவது, மேடையில அந்த அழுகாட்சி வேலை பார்த்தாருல, அதுதான் ஆகச்சிறந்த நடிப்பு. எடுப்புலப்பா, செல்ஃபெல்லாம் எடுக்கலப்பா தம்பி, நீ போட்ட எந்த நாடகம் டிராமாவும் எடுக்கல. அந்த நீ என்ன ஸ்கிரிப்ட், அது ஸ்கிரிப்ட் வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு இணையம் முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் பரவி போய் கிடக்குது. எந்த இடத்துல என்ன பேசணும், சாரி சொல்லணும், அப்படியே அழுகாட்சியா இருக்கணும், கண்ணீர் விடணும், கிளீசரன் இல்லாம அழுகணும். இவனை நம்பாதீங்க மக்களே, இவன் ஆபத்தானவன், டேஞ்சர். இவனால் இந்த இளைஞர் சமூகம் கேவலமா சீர்கட்டு போறதுக்கான வழியை தான் ஏற்படுத்துறாரு விஜய். தயவுசெய்து நம்பாதீங்க, ஆபத்தான். நீங்க வந்து உங்களுடைய வாக்குகளை யாருக்கும் போடுங்க, நான் யாருக்கும் பிரச்சாரம் பண்ண வரல. ஆனால் இந்த விஜய் ஆபத்தானவன். ஏன்னா டிராமாவுடைய உச்சகட்டம் இன்னைக்கெல்லாம். இன்னும் போக போக இன்னும் என்ன நடக்குமோ தெரியாது. அதுல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டார், இனிமே எந்த கிராமத்துக்கும் அவர் வரமாட்டார். அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆனாதான் வருவாராம். ஆணி புடுங்கினாதான் அவருக்கு வந்து அது எல்லாம் சரியா வருமா. பதவி இருந்தாதான் கிராமங்களை மக்களை சந்திக்க வருவான், இல்லைன்னா வரமாட்டாராம். இதுல என்ன தெரியுதுன்னா, பிரச்சாரத்துக்கு எங்கேயும் வெளியே வர மாட்டார். ஆன்லைன்லயே உட்காந்து எதனா 2 வீடியோ போட்டு, மக்களே பாத்தீங்களா என்ன புடுங்குது நசுக்குது, கேட்ட டைம் இவங்க தான் கேக்குறானுங்க. 12ல இருந்து 3 மணி வரை உச்சி வெயில்ல டைம் கேட்கறது யாருன்னா, இந்த தற்கொலை கும்பலோட கட்சிக்காரன் தான் போய் கேட்கறான் டைம். காவல்துறை வந்து பந்தல் போடுறான்னு சொன்னா எங்களை நசுக்குறாங்க, பிதுக்குறாங்க, ஒடுக்குறாங்கன்னு பேசுவானுங்க. அதனால வேலூர் கூட்டம் பிசுபிசுத்து விட்டது. அதனால எந்த பலனும் வந்து கிடைக்கல. வெறுப்பு அரசியலை மீண்டும் வழக்கம் போல் அவர் வேலை பார்த்திருக்காரு. அவர் பேசின எந்த பேச்சிலும் அந்த ஒரு குட்டி கதை சொன்னார் பாருங்க, விளங்காத ஒரு குட்டி கதை. பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுன்னு வருவாராம், புல்லு கட்டு வச்சிருப்பாராம். நல்லா வருது எனக்கு வாயில. அரசியல் என்ன பண்றது, நான் என்ன மக்களுக்கு வந்தா பண்ணுவேன், நான் என்ன நல்லது பண்ணுவேன், என்ன நம்பி ஓட்டு போடுங்க, இதெல்லாம் செய்வேன். இதை கேட்க துப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் யாரையாவது சொல்லிட்டே இருக்கிறது, முதல்வர் ஸ்டாலின் சொல்லிட்டே இருக்கிறது. உருப்புறதுக்கு வழி இருந்ததுன்னா தயவு செய்து தாவே காலையாவது வந்து உங்க வீட்டுல தாவே காலை இருக்கிறேன்னு சொன்னா விளக்கமாத்தாலே அடிங்க. ஏன் விளக்கமாத்தால அடிங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் வேணான்னுவானுங்களாம், ஓசி பஸ் வேணான்னு. மகளிர் உரிமை தொகை எதுக்கு வாங்குறீங்க, வேணாம் எங்க அம்மாவை அடிச்சுட்டு இந்த மீட்டிங் வந்தேன்னு ஒரு பண்ணாட ஒண்ணு பேச்சு போன சேலம் கூட்டத்துல. அதுக்கு ஓட்டே இருக்காது கண்டிப்பா. அது மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சு அது வந்து 18 வயசுக்கு கீழே தான் இருக்கும். அந்த தருதலைக்கு ஓட்டு இருக்கு வாய்ப்பு இல்லை. அவன் சொல்றான் எங்க அம்மாவை அடிச்சுட்டு வந்தான். அப்ப எவ்வளவு ஆபத்தான அரசியலை இந்த பண்ணாட உருவாக்கிட்டு இருக்கான் பாருங்க. எவ்வளவு தூரம் வந்து மோசமான அரசியலை பரப்பிட்டு இருக்கான் பாருங்க. அரசியலுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு வரும்போது ஆரோக்கியமான அரசியலை பின்பற்றினா அது அர்த்தம். வெறுப்பு அரசியலை பரப்புனா விளக்கு மாத்தடி தான் உண்டு. ஏன் விளக்கு மாத்தடி அப்படின்னா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, மகளிர் உரிமை தொகை வேணான்னு சொல்லுவானுங்களாம், ஓசி பஸ் வேணான்னு, இலவசங்கள் வேணான்னு சொல்லுவா, எல்லாம் வேணான்னு கேட்டா தீய சக்தி திமுக கொடுத்த எதுவுமே எங்களுக்கு வேணான்னு. நான் திருப்பி கேட்கிறேன், தீய சக்தி திமுக கொடுத்த எதுவும் வேணான்றீங்கல்ல, திமுக கலைஞர் அவர்கள் உருவாக்கின அவர்கள் ஆட்சி காலத்துல கொண்டு வந்த ஒரு சட்டம் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு.
இன்னைக்கு தாவேக்கால இருக்கிற ஏராளமான பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வந்திருக்கு. விஜய் நொன்னா சொல்றாரு அப்படின்றதுனால சொத்துரிமை வேணான்னு இது வரைக்கும் வாங்கி அனுபவிச்சிங்கல்ல, திருப்பி கொடுக்க முடியுமா உங்களால? இல்ல வேணான்னு சொல்றீங்களா நீங்க? எவ்வளவு ஒரு பித்தலாட்ட அரசியல் பாத்தீங்களா? இதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. 1000 ரூபாய் வேணாம், ஒருத்தன் சொல்லுவான் 1000 ரூபாய் வேணான்னு. இவரு நான் என் வந்ததுனால தான் உங்களுக்கு 5000 கிடைக்கும் வாங்கிக்கோங்க. கொள்கையே கிடையாதுங்க. நீ கொள்கை என்னன்னு கேட்டு பாருங்களேன். அந்த அருண்ராஜ் காரி துப்புன மாதிரி தான். அருண்ராஜ் ஒரு ஊடகத்துல போய் அசிங்கப்பட்டார்ல, உங்க கொள்கை சொல்லுங்க, 5 பேர் கொள்கை சொல்லுங்கன்னா திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்புன்றது விட்டுடுங்க, வேற என்ன, வேற ஆணி புடுங்கிறது என்ன சொல்லுன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரிதான், வடிவேலு பாக்கெட்ல இருந்து காட்டுவார்ல, ஒண்ணுமே இல்லை. அதுதான் இங்க காலி டப்பா. நடிகன் என்ற மாயை தவிர, நடிகர் என்கிற அந்த அடையாளத்தை தவிர விஜய் வேற எதுக்கும் லைக் பண்ண மாட்டாரு. அந்த நடிகனா இருந்த அந்த நடிப்புலையும் 69 படத்துல 10 படம் மட்டும் தான் வெற்றி படங்கள். மீதி பூரா தயாரிப்பாளர் தெருவில் விட்ட படம், தயாரிப்பாளரை சாகடிச்ச படம், பிச்சைக்காரனாக்கின படம். தயாரிப்பாளரை முதலாளின்னு சொல்லப்பட்டவன பிச்சைக்காரனாக்கி தெருவில் விட்டு இவர் மட்டும் சொகுசு வாழ்க்கை. எல்லா உச்சத்தையும் போயிடுவாராம், உச்சாணி கொம்புல இருப்பாராம். இவனுக்கு இவன் பார்க்க வர ரசிகனுக்கு ஒரு எந்த விதத்திலையும் அடிப்படையில உதவி செய்ய மாட்டாராம். செத்தா அவன் கூட்ட கூட போய் பார்க்க மாட்டாராம், அவன் உடம்ப கூட போய் பார்க்க மாட்டாராம், இறுதி அஞ்சலி செலுத்த மாட்டாராம், ஆறுதலாக ஒரு இரங்கல் தீர்மானம் கூட போட மாட்டாராம். இவனை நம்பி நீங்க போவீங்களா? இன்னும் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இவனை அசிங்கப்படுத்துறாங்களாம். என்ன அசிங்கப்படுத்துறா? மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. நீயே வேஸ்ட் லேண்டு, உன்னை திட்டதான் செய்வாங்க. ஏன்னா நீ என்ன பிரயோஜனம்? உன்னால எந்த பிரயோஜனம் இல்லையே. ஆக வேலூர் கூட்டம் வீணாய் போன கூட்டம், வேஸ்ட் கூட்டம். எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலுக்கு அப்புறம் தாவேக்காவை கலைச்சிட்டு கிளம்பிடுவார்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான், ஏற கட்டிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாரு. வழக்கம் போல இது 70வது படம். இந்த தாவேக்கா என்கிற படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னா தேர்தலுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு தான் ரிலீஸ் டேட். படம் தோத்துரும், படம் அவ்வளவுதான், முடிஞ்சிடும். கதை முடிஞ்ச பிறகு 2 மாசம் கேப், ஏதாவது வெளிநாடுக்கு போயிடுவாரு. அப்புறம் திரும்பி 71வது படத்தில் நடிப்பார். 69 வரல ஜனநாயகன், முடிஞ்சு போச்சு அது கதை. இதுதான் வேலூர் கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். மக்களே, நீங்க தெளிவாக இருப்பது அவசியம். எந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, எந்த ஆட்சி டெல்லி நம்மை அடிமைப்படுத்தி நம்ம மீது அடக்குமுறை ஏவுகிற, நமக்கு வரி வருவாயிலிருந்து எல்லா விதத்திலும் வஞ்சிக்கிற ஆட்சியை எதிர்க்கிற ஆட்சி எது, உரிமைகளை நிலைநாட்டுகிற ஆட்சி எது அப்படின்னு தீர்மானமாக யோசித்து முடிவு பண்ணி உங்கள் வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம தேர்தல் வரைக்கும் இந்த விஷயங்கள் தொடர்ந்தாக நம்ம பேசதான் போறோம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது போன்று பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.